விளங்க முடியாத பல விஷயங்களை கதைகள் மூலமாக விளக்கினார்கள். எனக்கு தெரிஞ்ச ஒரு பாட்டி கதை இருக்குது, திருட்டு நரி கதை. ஞாபகம் இருக்கா? வாளறிந்த நரி. எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? இல்ல, யாருக்கும் இல்ல. ஞாபகம் இருக்கா சார்? ஞாபகம் இருக்கா சார்? பாருங்க, ஒரு நரி எப்ப பார்த்தாலும் போய் திருடி வருமா. குடியானவன் பார்த்துக்கிட்டே இருந்திருக்கான். டடா இந்த நரி இப்படி திருடுன்னு சொல்லிட்டு ஒரு நாள் வாழை வெட்டிட்டான். நரி ஓடிடுச்சு. போய் அதுக்கு ஒரே அவமானம். வாளறிந்த நரின்னு எல்லாரும் கிண்டல். இது குழந்தைக்கு சொல்லப்படுதுங்க. திருட்டு வேலை செய்யறதுக்கு வாழ இருந்துருச்சு, அவமானம். திருட்டு வேலை செஞ்சா அவமானம். அந்த நரிக்கு தாங்கவே முடியல அவமானம். நேரா அந்த நரி தன்னுடைய கூட்ட தலைவன் கிட்ட கேட்டுச்சான், எனக்கு எப்படி மானம் திரும்பி வரும், முதல்ல வாழை கொண்டு வா, அப்புறம் பார்த்துக்கலாம். நேரா குடியானவன் கிட்ட போச்சான் நரி. சாரி, என் வாழை கொடு, நான் ஒட்ட வச்சுக்கிறேன், உன் பக்கம் வரமாட்டேன். சரி, வால் வேணும்னா என் மாடு இருக்கு, அதில் ஒரு சின்ன கொஞ்சம் குவளையில் ஒரு கொஞ்சம் பால் கொண்டு வந்து கொடுத்துட்டு எடுத்துட்டு போகணும். குடியானவன் டீச்சர். ஆனா ஒண்ணு, யாரையும் கேட்காம எடுக்கக்கூடாது, கேட்டுட்டு தான் வாங்கணும். நரி நேரா போச்சான், மாடு கொஞ்சம் பால் கொடு. குடியானவன் கேட்குறான், என் வால் வாங்கணும். மாடு சொல்லிச்சான், அப்படியே பால் கொடுத்தா ஒரு கட்டு புல்லு கொண்டாந்து போட்டு பால் வாங்கிட்டு போகணும். போய் நேரா புல்லு கட்டு கேட்டுச்சான், ஒரு கட்டு புல்லு எடுத்துக்கவா, எடுத்துக்க, ஒரு வாளி தண்ணி ஊற்றிட்டு எடுத்துக்க. நேராக ஆற்றுக்கிட்ட போய் நின்று, நான் ஒரு வாளி தண்ணி எடுத்துக்கவா, புல்லுக்கு போடணும், புல்லு கிடைச்சாதான் மாட்டுக்கு பால், மாட்டுக்கு பால் கிடைச்சாதான் வால் கிடைக்கும், கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கவா. என் கரை உடஞ்சிருக்கு, கொஞ்சம் மண்ணை கொட்டிட்டு தண்ணி எடுத்துகிட்டு போனுச்சு. நேராக மண்ணுக்கிட்ட வந்துச்சான். மண்ணே கொஞ்சம் மண் எடுத்துக்கவா, ஆற்றுக்கு கொடுக்கணும், அப்போ தான் தண்ணி கிடைக்கும், தண்ணி இருந்தால் தான் புல் கிடைக்கும், புல் இருந்தால் தான் பால் கிடைக்கும், பால் கொடுத்தா தான் வால் கிடைக்கும். சரி, அங்கே ஒரு விதை இருக்குது, எடுத்து விதைச்சிட்டு அது ஒரு மொட்டு விடும், அந்த இலையை பார்த்துட்டு மண் எடுத்துட்டு போ. இது போட்டுச்சான். உட்காந்துட்டு இருக்குது. செடி முளைக்க 1 மாதம் ஆச்சான். 1 மாதம் வரைக்கும் ஒரு இலைக்காக காத்திருப்பது எவ்வளவு பெருமதியானது, ஒரு பொருளை உற்பத்தி செய்தல் எவ்வளவு பெருமதியானது என்பதனை காலத்தால் தான் அது முடியும். காலத்திற்கு நாம் பயந்து கொள்ள வேண்டும். மற்றவர்கள் காலத்தை செலவழித்து சம்பாதிப்பதை நாம் திருடக்கூடாது என்பதனை அந்த நரி உணர்ந்து கொண்ட தருணம் என்று அந்த பாட்டியின் கதை முடிகிறது. இதை குழந்தை மனசுலேயே போட்டுறணும், சொல்லாததெல்லாம் விளங்கும். இப்போ நான் டியூஓ சார் சொன்னது வரேன். ஒரு பழங்குடி, பீகார் பழங்குடி, ரொம்ப புத்திங்க. அது நான் சொல்ற 2 விஷயமும் ரொம்ப புத்தியான விஷயம். நான் இதை சொல்லிட்டு இடம் சார்றேன், ரொம்ப நேரமா உட்காந்துருக்கிறோம். நான் ரொம்ப பிரார்த்தனையோட சொல்றேன். இதை ஒரு புறா கூட்டம் இருந்துச்சான். புறா தலைவன் ஒருத்தர் இருந்தானா. ஒரு இளமையான பையனை கூப்பிட்டு, ஒரு புறாவை கூப்பிட்டு, டே, உயிர் காப்பாத்திக்கணும், நாம சாவக்கூடாது, அப்படின்னா யாரோட ஜாக்கிரதையா இருக்கணும்? அந்த இளைய புறா சொல்லிச்சான், குறி வைக்கிறான்ல வேட்டைக்காரன், அவன்கிட்ட ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்? அவன் குறி தப்புறது இல்லை. நாம ரொம்ப ஜாக்கிரதையா இருந்தா தான் நம்ம விலக முடியும். ஓ, அவங்க அம்மாட்ட கேட்டுச்சான், சரியா சொல்லுதா அந்த புறா? சரியா சொல்லுது சார். இல்ல, தப்பா சொல்லி கொடுத்துருக்க. என்ன தப்பா சொல்லி கொடுத்துட்டேன்? குறி வைக்க தெரிந்த வேட்டைக்காரனிடத்தில் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும்னு எல்லாருக்கும் தெரியும். உயிர் இயற்கை. யாரோட ஜாக்கிரதையா இருக்க தெரியும்னா, ஆயுதம் தாங்கிய வேட்டைக்கு புறப்பட்டு இருக்கக்கூடிய குறி வைக்க தெரியாத வேட்டைக்காரனிடத்தில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஏன்னா நான் குறி இவனுக்கு தான் வைப்பேன், நீ அவனுக்கு தானே வச்சிருக்கிறன்னு எங்கேயோ பார்த்துட்டு இருப்ப, கரெக்டா உங்ககிட்ட வரும். குறி வைக்க தெரிந்தவர்களிடத்தில் இல்லை, அதிகாரம் வைத்துக் கொண்டு அந்த அதிகாரத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று தெரியாமல் இருப்பவர்களிடம் மிகுந்த ஜாகிரதையாக இருக்க வேண்டும் என்று இந்த பழங்குடி கதை நமக்கு சொல்கிறது. அறிவுங்க, புத்தி. இன்னொரு விஷயம் சொல்றேன். எங்க அம்மா, நான் 45 வயசு கடந்திருக்கேன். எனக்கும் எங்க அம்மாவுக்கும் இருக்கிற பாண்டேஜ், இங்க இருக்கிற வயதானவங்க, என் வயதில் ஒத்தவர்களுக்கெல்லாம் அந்த பாண்டேஜ் வேற. இன்னைக்கு இருக்கிற இந்த பசங்களுடைய பாண்டேஜ்லாம் வேற.
எங்க அம்மா கண் கலங்கனா எனக்கு இங்க உதிரும். கிட்ட போய் கேட்க முடியாது, ஏமா அழுறன்னு. செருப்படி விழும். பா அப்படிம்பாங்க. அமைதியா நிக்கணும். ஏதாவது வேலை கொடுத்தா செய்யணும். அவங்க சாந்தமாகும்போது பக்கத்துல போய் உட்காந்துக்கணும், இல்ல காலடியில். அவ்வளவுதான், அவங்கள சாந்தப்படுத்துறது அவ்வளவுதான். இட்ஸ் a language, parental language நம்ம கிட்ட இருந்தது. எங்க அம்மாக்கு 79 வயசு. ஒரு போன வாரம் நான் எங்க அப்பா ஞாபகத்துல ஏதோ கண் கலங்கிருச்சு. என் பையன் வரான். வாட் ஹேப்பன்? நல்லா தானே இருந்த காலையில, அழுற ஐயா என்ன சொல்லு. அம்மாட்ட எனக்கு எங்க தெரியுமா கவலை, என் புள்ள என்கிட்ட அப்படி பேசுதேன்னு கவலை இல்லை, அவன் புள்ள அவன்கிட்ட என்ன பேசும். இந்த பெரியவங்களெல்லாம் பார்க்கும்போது மனசால சொல்றேன், கடவுளுக்கு சாட்சியா சொல்றேன், மிஸ் பண்ணக்கூடாதுங்க பெரியவங்கள. ஒரு நூலகம்ல 75 வயசு, 10 வயசுல இருந்து ஆரம்பிச்சிருப்பாங்களா வாழ்க்கைய, 65 வயசு நூலகம். எனக்கு அப்படிதான் தெரியும் பெரியவங்களை பார்த்தா. பெரியவர்களை பார்த்து கொள்ளுதல், அவர்களுடைய பேச்சை கேட்டுக்கொள்ளுதல் ரொம்ப சென்சிட்டிவா இருக்குதுங்க இன்னைக்கு. ஏதாவது சொல்ல முடியுதா பிள்ளைங்களை? இந்த பரம்பரை இருக்குதே, நம்ம பரம்பரை, பெரியவங்க பேச்ச கேட்ட கடைசி பரம்பரை. இது பேச்செல்லாம் கேட்க தொடங்கி இருக்கிற முதல் பரம்பரை. முதல்லலாம் நான் கோச்சிக்கிட்டேன்னா எங்க அம்மா சாப்பாடு போட மாட்டாங்க எனக்கு. நான்லாம் சாப்பிடாம அவ்வளோ தவிச்சு போயிருக்கேன். எனக்கு பசிக்குங்க, சாப்பாடு போடாது எங்க அம்மா. 3 வேளைங்க, காலைல மத்தியானம் நைட்டு. சாரி கேட்கிற வரைக்கும் சோறு கிடையாது. பக்கத்துல போயிட முடியாது. நான் தான் யோசிச்சிருக்கேன், மானமா உயிரா சுல்தானா? உயிரோட இருந்தா தாண்டி மானத்தை பத்தி பேச முடியும். போய் அம்மாட்ட சாரி கேளு, சோறு வாங்கி சாப்பிடு அப்படின்னு செல்ஃப் டாக் பண்ணிட்டு போய் அம்மாட்ட சோறு வாங்கி சாப்பிட்டு இருக்கிறேன். என் பிள்ளைய அப்படி நடத்த முடியலையே. ஏன்னா எங்க அம்மாவுக்கு 5 பிள்ளைங்க, 1 போனா 1, எனக்கு இருக்கிறது 1 1. நான் தோக்குற இடம். இவர்களைத்தான் இந்த பாண்டேஜ்ல நம்ம கொண்டு வரணும். இந்த பாண்டேஜ்ல கொண்டு வரணும். இந்த பாண்டேஜ்ல எப்படி கொண்டு வரது? எவ்வளவு சென்சிட்டிவா இருக்குதுங்களே. அப்ப நாம எந்த அளவிற்கு ஷார்ப்பான வேர்ட்ஸோட இருக்கணும். அப்படின்னா உடனே கோச்சிக்குதுங்க. அவங்க கோச்சிக்கிட்டா பயமா இருக்குங்க. இந்த இதுங்க நம்மள பயமுறுத்துற மாதிரி கோச்சிக்குதுங்க. எவ்வளவு தப்பு தெரியுமா பிள்ளைகளா? பெரியவங்களை பயமுறுத்துற மாதிரி கோச்சிக்கிறது. சொல்லிட்டாலும் சிச்சுவேஷன் வரும்போது, இப்பதான் பேசி முடிச்ச, நீ லேட்டா வந்த, அசாதாரணமான சூழல் என்று ஒன்று வரும். அந்த டைம்ல தான் நீ எப்படி ரியாக்ட் பண்ணுவ? உனக்கு எத்தனை பேர் வெளியில இருந்து வரும்? உள்ள இருந்து சிங்கம், புலி, யானை, கரடி, காண்டாமிருகம், நீர் யானை எல்லாம் வெளியில வரும். பார்க்கறதுக்கு பொமோரேனியன் டாக் மாதிரி தான் இருப்ப. எனக்கு தெரியுமா, எனக்கு தான் புள்ள இருக்குது. ஐயோ, குழந்தைகளை வழிபடுத்துவது போல் பெற்றோர்களே மிஸ் பண்ணிடாதீங்க. குழந்தைகளை மிஸ் பண்ணிடாதீங்க. அவங்களை வழிபடுத்தாமல் அவர்களை அப்படியே விட்டுவிட்டால் கண்ணாடி போல் கீழே விழுந்தா சமூகத்தை பதம் பார்த்துரும். கையில வச்சிருந்தீங்கன்னா உங்களை பதம் பார்த்துரும். ரொம்ப ஜாக்கிரதையா. என் பையன் ஒரு தப்பு பண்ணியிருந்தான். அவன் 10வது படிக்கும்போது அவன் டீச்சர் ஏதோ அவனை திட்டினான்னு சொல்லிட்டு அவனை திட்டினாரு சொல்லிட்டு அவர் வாசல்ல வந்து சக்கரை கலந்த பாலை ஊத்திட்டான். வழுக்கி விழணும்ட்டு. இவ்வளவு கொழுப்பு. ஆனா அவன் ஃப்ரெண்டு போட்டு கொடுத்துட்டான். அவர் வழுக்கி விழல. பையனுக்கு நோட் போட்டாங்க, ஃபோன் பண்ணிட்டாங்க, வா அப்படின்ட்டு. நான் போறேன். நிக்கிறாங்க நல்ல பிள்ளைங்க, என்னை விட நல்லவன். பார்த்தா போட்டியாடான்னு கேட்டா எப்படி தெரியுமா இருந்துச்சு மூஞ்சி? ஆஸ்பத்திரியில இருந்து பிறக்க வச்சு ஒரு டவலை சுத்திட்டு வெளியில வரும்போது அந்த மூஞ்சி இருந்து அதே மூஞ்சில நிக்கிறான். அப்படி இருக்குங்க முகம். என்னன்னு திட்டுறது அவனை. மன்னிச்சிருங்க, இனிமேல் செய்ய மாட்டான்.
ஒரு மன்னிப்பு கடிதம் எழுதியிருந்தான். அந்த மன்னிப்பு கடிதத்தை மட்டும் பார்த்தேன். இவன் எழுதலையே, சூப்பராக எழுதியிருக்கிறானே, டீச்சர் புத்தி, இங்கிலீஷில் எழுதியிருக்கிறான். இல்லைடா, அவ்வளோ சூப்பராக எழுதியிருக்கிறான். மேடம் நீங்கள் எழுதி கையெழுத்து வாங்கினீங்களா? மேடம் அவன் தான் மேடம் எழுதுனா. நீயாடா எழுதுனா? ஆமாண்ணா. அப்போ முடிவு பண்ணேன், இங்கிலீஷ் சூப்பராக இருக்கு, பையன் டிராஃப்டிங் சூப்பராக போடுறான், வக்கீல் ஆக்கிடலாம் இவனை. இப்போ பிஎல் எல்எல்பி ஆனர்ஸ் முடிச்சிருக்கான். ஒரு கலவரத்திலையும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் ஒன்று, அவன் பால் கொட்டனால டீச்சருக்கு எதிராக அந்த குணம் இருக்குல்ல, அந்த குணத்தை அவன் மனசுல இருந்து புடுங்கணுமே. தாய் இல்லை, நான் எனக்கு பொறுப்பு இருக்க. எப்படி புடுங்கன்னு தெரியுமா? அதை சொல்லிட்டு 2 நிமிஷத்துல அவர் சொன்ன இன்னொரு விஷயத்த சொல்லிட்டு போறேன். எப்படி புடுங்கன்னா, நான் ஒரு வாட்டி 2 வீலர்ல பார்த்திப ராஜாக்கு தெரியும், நான் 2 வீலர்ல போவேன், சீக்கிரம் போயிடுவேன். அப்போ விழுந்துட்டேன், காலில் அடி, காலை இப்படி தொங்க போட்டுட்டு 3 மாசம் இருந்தேன். பிள்ளைகிட்ட சொல்லலை. கடைசி மாசத்துல தெரிஞ்சிருச்சு அவனுக்கு. பிள்ளை வீட்டுக்கு ஓடி வந்துட்டான். கோயம்புத்தூர்ல படிச்சுட்டு நான் வந்துட்டான். அம்மா அம்மா இப்படிமா விழுந்த, எப்படிமா விழுந்த, அம்மா 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 துடிக்கிறான். அம்மா இவ்வளோ பெரிய எலும்பு முறிவாமா, அம்மா அம்மா அம்மான்னு அழுகுறான். எப்படிமா விழுந்தா, எப்படிமா விழுந்தான்னு கேட்டான். அப்போ சொன்ன 1.5 வருஷம் கழிச்சு சொன்னேன், நீ சிவகுமார் சார் வழிக்கு விழணும்னு ஊத்துன பால் இருக்குல்லடா, அது ராயப்பட்டால என்ன வழிக்கு விடுத்துருச்சுடா. யாருக்கோ நீ செய்யக்கூடிய தீங்கு உன் நன்மையானவர்களுக்கு வந்து சேரும். அதனால் யாருக்கும் தீங்கு நினைத்து விடாதே குழந்தாய் என்று பெற்றோராக நின்று சொல்ல வேண்டிய கடப்பாடு நமக்கு உண்டு. இதை நாம் தெளிவோடு இருக்கக்கூடிய நிலையில் தான் நம்ம குழந்தை ஒண்ணு சொல்றேங்க, இதை நம்ம சொல் பேச்செல்லாம் வளர்றதே இல்லதுங்க, நம்மை பார்த்து வளர்கிறார்கள். நம்ம ஜென்யூனா இருந்தா நம்ம கூட வருவாங்க. நம்ம ஜென்யூனிட்டி நம்ம காட்டல,